Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 மஞ்சள் வாழைப்பழம் நல்லா பழுத்ததா எடுத்துக்கோங்க. 1 கப் பச்சரிசி. இந்த அரிசியை நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அரைக்கணும். அப்புறம் 1 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லம், தேவையான நெய், அப்புறம் கொஞ்சோண்டு ஆயில். நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வெல்லத்தை துருவிடலாம். நம்ம ஒரு கிரேட்டர் எடுத்து அதில் இருக்கிற பெரிய ஹோல் வச்சு நான் வெல்லத்தை துருவிடுறேன். நீங்கள் கிரேட் பண்ணல அப்படின்னா நீங்கள் கட் கூட பண்ணிக்கலாம். வெல்லத்தை பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக கிரேட் பண்ணிட்டேன். நான் 1 கப் அரிசி எடுத்ததுனால எனக்கு 3/4 கப் போதும். அதனால நான் பாதி வெல்லம் கிரேட் பண்ணிட்டேன். நான் இப்போ இந்த அரிசியை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி, வெல்லம், அப்புறம் இந்த பழம் மூணுத்தையும் நம்ம மிக்சியில்னா கிரைண்டரில் நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். நான் இப்போ இந்த மாவை அரைச்சி ஒரு 2 ஹார்ஸ் புளிக்க விட்டுருக்கேன். இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சோடா மாவு போடலாம். சோடா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு இந்த பதத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல புஷ்ஷுன்னு வரும். நான் இப்போ அப்பம் சுடுற பேன் எடுத்திருக்கேன். இந்த பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் எல்லா குழிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் இருந்ததுக்கப்புறம் எல்லா குழிலையும் நம்ம கலக்கி வச்சுருக்க மாவு ஊற்றிடலாம். மாவு ஊற்றினதுக்கப்புறம் மேலே லைட்டாக நெய் ஊற்றிக்கோங்க ஸ்மெல்லுக்காக. ஓரளவுக்கு பொரிஞ்சதும் நம்ம ஒவ்வொரு அப்பமாக திருப்பி போட ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. மறுபடியும் 1 மினிட்டில் அடுத்த சைடு வெந்திருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு அடி திருப்பி போட்டுடலாம். நல்லா வெந்துடுச்சு. நல்லா புசு புசுன்னு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த கடாயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் அப்பம் ரெடி. நம்மளோட அப்பம் நல்ல கலராக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.